இருப்பீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த தாசில்தார் பாலசுதா நம்ம சரினா அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. மகனோட பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் அவளை அங்க தங்க வச்சிருக்காங்க. அவ எங்க வேணாலும் தங்கி தொலையட்டும். இனிமே இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணே, நாம வேணா இப்படி சொல்லலாம், ஆனா ஊர்க்காரங்க ஐசக் சார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மள பார்த்து சிரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. இது நம்ம பரம்பரைக்கே இது ரொம்ப அவமானம். ஐசக்கோட பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க சொல்லு. உங்ககிட்ட யார் கேட்டாலும் அப்படியே சொல்லு. தாசில்தாரோட வீட்டுல தங்கி இருக்கிறது என் பொண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு. நம்மள அவமானப்படுத்துறதுக்காக தான் பாலசுதா அங்க தங்க வச்சிருக்கா. ஐசக் சார் சார் பாலசுதா சரின்னு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. தெரியும். சட்டப்படி வினுவும் சரின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது மருமகளா அங்க இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது இந்த குடும்பத்துக்கு அவமானம் தான். நாளைக்கு அவ மூலமா அண்ணனோட சொத்துக்களை கைக்குள்ள போட்டுக்கதான் பாலசுதா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பிச்சைக்காரங்களுக்கு எழுதி வைப்பேனே தவிர நான் சம்பாரிச்ச சொத்துல ஒரு நயா பைசா கூட அவளுக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். கொடுக்க கூடாது. என் பையனை விட அவன் மேலதான் அதிக பாசம் வச்சேன். ஆனா ஒரு வார்த்தை கூட அவ என்கிட்ட சொல்லாம போயிட்டா. அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு அவமானம் தேடி கொடுத்தவள இனி உயிரோடவே விடக்கூடாதுன்னு. என்ன பண்ணலாம் சார்? அஜயா கார்த்தியா யார வேணாலும் நம்ம ஏற்பாடு பண்ணலாம். என்னோட குடோன்ல பழைய லாரி ரெடியா இருக்கு சார். நீங்க ஒத்துக்கிட்டா இப்பவே பிளான் பண்ணிடலாம். நம்மள அவமானப்படுத்தினவளுக்கு இதை விட பெரிய தண்டனை எதுவும் இல்லைன்னு. ராஜசேகர், என் அண்ணனோட பேர்ல கேஸோ மத்த விஷயங்களோ எதுவும் வரக்கூடாது. என் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. என்ன ராஜசேகர் பார்த்துட்டே இருக்கீங்க? கூட போங்க. என்ன சார் பண்றது? வேலையை ஆரம்பிக்கலாமா? எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். அவ புருஷன் செத்து போயிட்டாங்கிற வேதனைய அவ அனுபவிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நாம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபோனில் டீட்டெயிலாக சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். வேணா கொலைகேஸை விசாரணை பண்ண அந்த சிஐயை நான் போய் நேரில் பார்த்தேன். அந்த ஆள் இப்போ அவர் பொண்ணோட காணத்தூரில் தங்கியிருக்காரு. சுமேஷ், நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. இந்த கேஸில் நீங்கள் தான் தண்டனையை அனுபவிச்சிங்க. நீங்கள் என் கூட வந்திருந்தா அவர் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டார். அங்க போனதுல ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? அன்னைக்கு உங்களுக்கு எதிராக எப்படி ஆதாரம் கிடைச்சதுன்னா யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. யாரோ ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் அந்த ஆள் விசாரணை பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுனால அந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. தப்பான ஆதாரம் ரெடி பண்ணி இதுதான் சரியானதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்றவங்கள நம்ப வச்சது யாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? டிஒய்எஸ்பியா தான் அவரும் ரிட்டையர்ட் ஆனாரு. உண்மையான குற்றவாளி நீங்க இல்லைன்னு அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும்ன்றது அவர்கிட்ட பேசும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரோ பணத்தை கொடுத்து அவரை சொல்ல வச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணியிருந்தாருன்னா என் மொத்த சொத்தையும் நான் அவருக்கு கொடுத்துருப்பேனே. 12 வருஷம் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லையே. அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வேணனுக்கும் பாலாக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்.
நான் அன்னைக்கு ஒரு பேர் சொன்னல, பாலா அக்காவோட புருஷன் மனோஜ். இல்ல சுமேஷ், எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். ஹீ இஸ் a perfect gentleman. வேணுவை காப்பாத்த தன்னோட உயிரியை கொடுக்க தயாரா இருந்த மனுஷன் அவர். வீட்டுக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ் இல்லாத ஒரு ஆளை காப்பாத்த அந்த ஆள் எதுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ண? அப்படி பண்றேன்னு அந்த மனோஜ் சொல்லியிருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றதா தானே அர்த்தம். இல்ல சுமேஷ், என்னால மனோஜ் அந்த மாதிரி கண்டிப்பா பார்க்கவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க இதை நம்ப வேண்டாம். அவர் பொண்ணுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம், மனோஜ் அவர் குடும்பமும் அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாலாக்கு இப்ப வரைக்கும் அந்த ஆளு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. எங்க வீட்டு சொத்து மேல கேஸ் நடத்துறதுக்கு பாலாவோட வக்கீலுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னா அது ஃபாரின்ல இருந்து தான். அது மனோஜ் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? நீ இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருக்கணும். இந்த கேஸ் நடக்கும்போது ஏதாவது ஒரு தடவை சூரஜ் வேணுவை கொல்லலன்ற விஷயத்த பாலா சொல்லியிருக்காளா? சொல்லல. ஏன்னா அவளுக்கு தெரியும் கொலை பண்ணது மனோஜ் தான். சுமேஷ், அந்த கொலை நடக்கும்போது அந்த ஆள் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் வரல. மனோஜ் இதுல டைரக்டா இன்வால்வ் ஆகல. கூலிக்கு கொலை பண்ற ஆளுங்களை வச்சு பண்ண வச்சிருக்கலாம். இந்த கொலை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். சூரஜ், ஜித்துக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தான் பையன் காணாம போயிட்டான்ற வருத்தத்துல பாலா இருக்கா. இப்ப அவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பொண்ணு பாலா வீட்ல. இதுக்கப்புறம் பாலாவால வேற எதையுமே யோசிக்க முடியாது. இந்த சான்ஸை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணோட கல்யாணம் நடக்கும். வந்தே மாதரம். நீங்க எங்க இங்க? நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? இப்பதான் நம்ம சொந்தக்காரங்கள் ஆயிட்டுமே. இனி நான் எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம் இல்லையா? கோடீஸ்வரனா இருக்கிற ஐசக் சாரோட ஒரே ஒரு பொண்ணான கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணி இருக்கிறது யாரு? என்னோட தம்பி வேணுகோபாலோட ஒரே பையன் வினு வேணுகோபால். அவனை என்னதான் ஐசக் சாரோட ஆளுங்க காட்டுக்குள்ள ஓட விட்டுருந்தாலும் கண்டிப்பா அவன் திரும்பி இங்க வருவான். வினு அவனோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற சொத்தை கேட்கும் போது ஐசக் சார் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா சொத்துக்களையும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே? அதை பத்தி பேசுறதுக்காகத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். அண்ணா இன்னும் வரல. வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட தெளிவா பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் போவேன். என்ன பண்றது, இந்த பிரச்சனை இப்ப எங்கிட்ட வந்திருக்கே. நீங்க இங்க உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க கொண்டு வரேன். என்னமா ஒரு பந்தா காட்டுது. வீடு சும்மா அம்சமா இருக்கே. டிவி. அடேங்க அப்பா. நான் இங்க இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை பத்தி பேச வந்திருக்கும் போதுதான் சுரேஷ் கோபி சார் இப்போ அறிவுக்கான ப்ரோக்ராமோட வந்திருக்காரு. நல்ல சகுனம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவ வீட்டில் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். சில நேரம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா. அனிலா,
ஒன்றும் இல்லை, நம்ம கேபிள் கனெக்ஷன் மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடு. ஏய் இங்க பாரு, வர திங்கக்கிழமையிலிருந்து டிவியில நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாம அதை பார்க்கணும் இல்லையா? கோடி கணக்கில் பணம் புரள்ற விளையாட்டு. சரி, ஓகே, நானே கால் பண்றேன். இதுக்கப்புறம் சில பேர் கோடிக்கணக்கான பணத்துல புரள போறாங்க. என்ன திடீர்னு கோடி கணக்குல பேசுறீங்க? இன்னும் தெரியாதா? நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வர்ற திங்கட்கிழமையிலிருந்து ராத்திரி 9 மணிக்கு தொலைக்காட்சியில் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல கலந்துக்க போறீங்களா? இந்த அதிர்ஷ்டம் நமக்கு எந்த வழியில வரும்னு இப்ப நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஒருவேளை நான் அதுல கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியம் இல்ல. சப்போஸ் நான் அதுல கலந்துக்கலன்னா கூட அந்த ஷோவை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பார்த்தோம்னா சில கேள்விகளை நமக்காக கேட்டாலும் கேட்பாங்க. இந்த ஷோவை பார்க்கறவங்களுக்கு கை நிறைய பணம் கொடுக்கிற ப்ரோக்ராம் தான் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. அதனால பார்க்க மறந்துடாதீங்க. வர திங்கட்கிழமை ராத்திரி 9 மணியிலிருந்து நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஜூஸ் மட்டும் தந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட இருந்து ரொம்ப பெரிய வரவேற்பை எதிர்பார்த்தேன். அப்புறம் ஷெரீனை பத்திரமா வினுவோட வீட்டுல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன். இனி ஐசக் சார் வந்து வரதட்சணை விஷயமா பேசினாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஓகே ஆயிடும். அண்ணா வந்த உடனே வரதட்சணையை பத்தி பேசுவாரு. கண்டிப்பா அவர் பேசித்தானே ஆகணும். அவரு வந்து வரதட்சணையை பத்தி பேசும்போது கண்டிப்பா உங்க உடம்புல உயிர் இருக்காது. என்ன? ஷெரீனை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க இங்கேருந்து பணமா தான் போவாங்கன்னு என் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஷெரீன் அவளுக்கு இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ஷேர், அப்புறம் சொத்து சொத்தும் ஷேர்ஸும் தான் ஷெரீனோட முக்கியம். எங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு பொண்ணே இல்ல. அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லையா? எங்க அண்ணன் வரத்துக்குள்ள போயிட்டா உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கும். இல்லனா உங்களை பார்த்தோன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிடுவாரு. யாரையாவது கொன்னாதான் எங்க அண்ணன் அடங்குவாரு. அந்த அளவுக்கு கோவமா இருக்காரு. தேவையில்லாம அவர் முன்னாடி போய் நிக்காதீங்க. இத பாருங்க, நான் இங்க வரவும் இல்ல, உங்ககிட்ட பேசவும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணதும் இல்ல. சரி, நான் அப்படின்னா கிளம்பட்டுமா? வந்தே மாதரம். எழுந்திரிமா, இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. நீ இப்படி எதுவுமே சாப்பிடாம படுத்துக்கிட்டே இருந்தா உன் உடம்பு தான் வீக் ஆகும். வா எழுந்திரி, வா சொல்றேன்ல, வா. இந்தா இத குடி. குடிமா, குடி. வினுவும் நீயும் எத்தனை நாளா பழகுனீங்க? நான் அவனோட அக்கா. அவனை பெத்த அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. எங்களுக்கும் அதே வழி இருக்குமா? எனக்கு வினு மட்டும் தான் இருக்கா. அப்படின்னா நாங்க? என்னோட தம்பிய சட்டப்படி கல்யாணம் பண்ண பொண்ணு நீ, இந்த வீட்டோட மருமக. அம்மா தான் உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இத குடி, இத குடி. இன்னில இருந்து நேரத்துக்கு நீ கரெக்டா சாப்பிட்டுறணும். குடி. எனக்கு வேண்டாம், வாமிட் வர மாதிரி இருக்கு. அது எதுவுமே சாப்பிடாம வயிறு காலியா இருக்கறனால தான் அப்படி இருக்கு. கொஞ்சமா குடி, கொஞ்சம் குடிமா. ஷெரின், உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஏதாச்சும் பண்ணுதாமா? எனக்கு அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஈவினிங் நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் டெஸ்ட் எடுக்கலாம், சரியா? இந்தாங்க. இது இங்கே இருக்கட்டும். உன்னால குடிக்க முடிஞ்சா குடி.
இந்த நிலைமையில நான் அந்த பொண்ணை எப்படிதான் பாத்துக்கிறதா? எங்க தங்க வச்சதுனால அவளுடைய வாழ்க்கையை நானே இல்லாம பண்ணிட்டேன்னு கண்டிப்பா ஒரு நாள் அவ சொல்லுவாளோ. நான் ஒரு முடிவு எடுக்கணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? ஷெரின் பிரெக்னண்டா இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமாமா? ஷெரினை கூட்டிட்டு வந்தப்போ உங்க பெரியப்பா என்கிட்ட இந்த விஷயத்தை தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவ மயக்கமாய் விழுந்ததும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ அங்க எடுத்த டெஸ்ட்ல அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிய வந்திருக்க. வினுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ அவனுடைய பொண்டாட்டிங்கிற பரிதாபத்தினாலதான் நான் அவளை இங்க தங்க வச்சிருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வினு இங்க இல்லாததுனால அவனுடைய பொண்டாட்டிக்கு இங்க என்ன உரிமை இருக்கு? ஆனா அவ இங்க வரும்போது அவ ஒரு குழந்தையோட அம்மாவா தான் இங்க வந்திருக்கா. அவளுடைய ரத்தத்துல என் பையனுடைய உயிர் இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கும் போது உன்னுடைய அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா? மறைஞ்சிருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எத்தனை நாள் ராத்திரி நான் தூங்காம இருந்திருக்கேன்னு தெரியுமா? என் அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பிங்களும் யாருமே எனக்கு அடைக்கலம் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு பாலாங்கிற ஒரு பொண்ணு தனியா அனுபவிச்ச கஷ்டங்களும் துக்கங்களும் ஷெரின் அனுபவிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு அழகான உலகத்துல என் பையனோட குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷெரின் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த நம்ம அவங்க அப்பாட்ட சொல்லணும்ல. அவளை பார்த்ததுமே கொண்டு பொண்ணு நினைக்கிற அவர்கிட்ட சொல்லணுமா என்ன? சில பேரோட மனசு மாறறதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் போதுமா? பொண்ணு ஓடி போயிட்டாங்கிற கோவம் இருக்குமே தவிர ஷெரின் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா அவரோட மனசு மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீங்க இந்த விஷயத்த போன்ல இன்ஃபார்ம் பண்ணாலே போதுமா? அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். தான் பெத்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறாங்கிற விஷயத்த ஒரு போன் மூலமா நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்னா ஏய், பணத்தை கொடுத்துட்டு போ. உங்ககிட்ட இருக்கலாம், அதை எடுத்து கொடுங்க. என்கிட்ட ஏது? எவ்வளவு பாச்சு? அம்மா இருக்காங்களாம்மா? இருக்காங்க. வினுக்குட்டனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலல்ல? ஏய், இந்த விஷயத்தை பத்தி தானே நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தோம். திரும்ப அதே விஷயத்தை பத்தி இவகிட்ட எதுக்கு கேக்குற? நீ உள்ள வா. அம்மா ஒரு வாரமா லீவ்ல இருக்காங்க. லீவை கேன்சல் பண்ண சொல்லி நீங்க தான் பெரியம்மா அம்மாட்ட சொல்லணும். இங்கே இருக்கிறதுனால அம்மா வினுவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆபீஸ்க்கு போய் மத்தவங்க கிட்ட பேசினா அந்த நேரத்துல இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல. நான் சொல்லி பாக்குறேம்மா. உள்ள வாங்க பெரியம்மா. நீ என்ன பாலா, ஆபீஸ்க்கு போறத அப்படியே விட்டுட்டியா என்ன? லீவ்ல இருக்கேன். நீ இந்த மாதிரி லீவ் போட்டு வீட்லயே இருந்தா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருமா என்ன? வினுவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அது சம்பந்தப்பட்ட வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் பிரச்சனை இல்ல மாமா. இப்ப இங்க இன்னொரு ஆள் வந்திருக்காங்க இல்லையா, வினுடைய பொண்டாட்டி. நீ அவளுக்காக காவல இருக்க வேண்டாம். தாசில்தாரோட வீட்டுக்கு புகுந்து அவளை யாரும் கடத்திட்டு போக முடியாது. அவளுக்கு இப்போ ஒரு ஆளுடைய உதவி தேவைப்படுது. பாலா, அதுக்காக நீ லீவ் போட வேண்டிய அவசியம் இல்ல. வேணும்னா ஒரு வாரத்துக்கு நான் இங்க வந்து இருக்கேன். எதுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும்? ஒரு மாசமோ 2 மாசமோ, ஏன் ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம இங்க வந்து தாராளமா இருக்கலாமே. நாம வந்து இருக்க மாட்டோம், நான் மட்டும் தான் இங்க இருப்பேன். ஓ, ஒரு வாரத்துக்கு நான் லீவ் எடுத்து வீட்ல இருக்கேன்னு சொன்னா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சரியா இருக்காது. இந்த நேரத்துல ஒரு அம்மாவோட பாசமும் அன்பும் தான் அவளுக்கு தேவைப்படுது. ஒரு டாக்டர் நல்லபடியா பாத்துக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா வெளியே போறதுக்கு சங்கடப்படுறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு ரீசனா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த உனக்கு இப்ப என்னாச்சு பாலா? வினுவை பத்தி
எந்த தகவலும் கிடைக்காம தான்க்கா நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீ உன்னுடைய குழந்தைகளை கைவிடாம வளர்த்து ஆளாக்கியிருக்க. வினு வருவான். உன்னுடைய பிரார்த்தனையும் கண்ணீரும் கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். உன்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டு நாளையில இருந்து நீ வேலைக்கு போகணும், சரியா? ஆமா, அந்த பொண்ணு எங்க? வினுவோட பொண்டாட்டிய நான் இன்னும் பார்க்கவே இல்ல. வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறவா. எங்க நீங்க இங்கேயே இருந்தாலே போதும், நான் போய் பாத்துக்கிறேன். வாங்க பெரியம்மா. ம். Catch us on Tandivan.com, Facebook and YouTube.